காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மனைவியுடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது? தற்கொலை முயற்சிக்கான காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். சென்னை போரூர் காரம்பாக்கம் பகுதியில் உள்ள விவேகானந்தர் தெருவில் உள்ள தனது சொந்த வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் தளபதி பாஸ்கர். இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மாநில பொதுச் செயலாளராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராகவும் உள்ளார். இவருடைய மனைவி தேன்மொழி. அவருக்கு வயது 45. தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்த தளபதி பாஸ்கர் சிவலிங்கா சிட் பைனான்ஸ் என்ற நிறுவனத்தை போரூர் பகுதியில் நடத்தி வந்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாக கடன் பிரச்சினை அதிகரித்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த தளபதி பாஸ்கர் அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 2 மணியளவில் வீட்டில் தனது மனைவியோடு சேர்ந்து பூச்சி மருந்தை குடித்துள்ளார். தாயும் தந்தையும் பூச்சி மருந்தை குடித்துவிட்டு மயங்கிய நிலையில் கிடப்பதை கண்ட அவரது மகன் உடனடியாக உறவினர்கள் உதவியுடன் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அவர்கள் இருவரும் தற்போது வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை முயற்சி தொடர்பாக வளசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிட் பைனான்ஸ் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தனது மனைவியுடன் தற்கொலைக்கு முயன்றுள்ள சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது.